இப்போ நம்ம பார்த்துக்கொண்டு இருக்க ஏன் தான் கேமிங் ஹைட் அண்ட் பார்ட் 3. ஓகே வாங்க நம்ம இப்போ ப்ராப் பண்ணுறேன் அண்ணா வந்துட்டு. ஓகே கேஷ் நான் முடிஞ்சுக்கிறேன் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ஷோர் வீட்டுக்கு ஜாயின் என்ன சொல்கிறான். வீட்டுக்கு என் பேர் வேறு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக மேலே கண்டிப்பாக செக் பண்ண முடியும். ஸ்கூல்லேயும் வந்து எஸ் அவங்க 2 பேர் டீம் ஆடுங்க நடக்கும். ஐயோ இவனால நம்மளை காட்டிட்டு போல. விடிஜி ஓகே கைஸ் சவுண்டு கேட்குது. சவுண்டு கம்பெனி வச்சுருந்தோம் கரெக்டாக இருக்கும். கைஸ் அவன் பார்த்துட்டான். கைஸ் நம்ம போட்டு திறந்து விட்டோம். ஓகே நம்ம 12 வந்துட்டோம். சிடிஜி ப்ரோஸ் ப்ரோஸ் பண்ணாங்க. ஓகே நம்ம இங்கே இருக்கிறோம். சரி நமக்கு தெரியல. நம்ம பாவம் போட்டுருக்கோம். நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். நல்ல வேலை கைஸ் நம்ம தப்பிச்சிட்டோம். ஜெயிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். அது டைம் இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது. பார்க்கலாம் ஜெயிக்கிறோமா தோக்குறோமா. 1 hour யூசி வீட்டுக்கு அப்போ விளையாடி அப்போ தான் இருந்தது. இப்போ அவன்கிட்ட நம்மளாம் ஜாலியாக நானே எடுத்துக்கிறேன். அவன் தான் மைய சொல்ல வாடுவேன். நிறைய பேர் எனக்கு சின்சிட்டு நிறைய பேர் போடணும். நிறைய போட வேண்டியது. இப்போ அப்லோட் பண்ணுறேன்னா அப்லோட் பண்ணோன்னா எனக்கு நாளைக்கு சரியாக இருக்கீங்கன்னா அப்லோட் பண்ணுவேன். வணக்கம் டேய் தம்பி. ஐயோ அவங்க நான் பார்த்துனா எப்படி தான் அவங்க விட்டான்னு தெரியல. ஓகே அவங்க வந்து டேய் வேணாண்டா வேணாண்டா. சார் 2 பேரும் இதெல்லாம் இருக்கணும். அவங்களும் நான் எனக்கு தெரியல எங்கே இருக்கிறாங்க பார்த்துக்கிறாங்க இல்லை பார்த்துக்கானு தெரியல. அவன் நைன் இருக்கிறான். அவன் என்கிட்ட இருக்கிறான். ஓகே கைஸ் அவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டான். நம்ம டெஸ்டே போயிட்டோம். ஓகே இப்போ அவனா நம்மளை கண்டுபிடிக்கணும். சரி அவனா நம்மளனா அவங்க கண்டுபிடிக்கணும். எங்கே ஓடனா சொல்லி பார்க்கணும் கைஸ். நீங்கள் ஏதாச்சும் கவனத்தில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. கமெண்ட்டு வந்து எப்படி தெரியல என்ன வச்சுன்னு தெரியல. கமெண்ட்டில் நான் பார்க்குறேன். I am my big fan. ஓகே நாளை காணணும். கண்டுபிடிச்சாடா கண்டுபிடிக்கல. எல்லாம் இப்படி தான் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நம்மளாம் கண்டுபிடிக்கணும்.
எங்கே இருக்கிறானே தெரில. நானும் பார்க்குறேன் வெயித்தனமாக தெரில. சவுண்ட் கேட்குது கைஸ். ஓகே கைஸ் மாட்டான்னு நினைக்கிறேன். சொல்கிறாங்க. ஓகே கைஸ் மாட்டிக்கிட்டாங்க. பையன் வந்துக்கிறாங்க. அவன் உள்ளே போயிட்டான் கைஸ். ஓகே கைஸ் ஓகே கைஸ் அவன் லெஃப்ட் ஆகிட்டான். ஏன்னு தெரில. ஆனால் அவன் ஒன்றா தூக்குறான். அவன் கூட விளாட்லாம் கைஸ். லெஃப்ட் ஆகிடும் கைஸ். ஓகே கைஸ் யாருமே இல்லை. இப்போ நம்ம தனியாக இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறது? 10 சீக்ரெட் பிளேஸ் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் கேளுங்க. இதோ இந்த இடம் ஷூட் பண்ணுற இடத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இதோ இந்த இடம் சம் சீக்ரெட் பிளேஸ். இங்கே உள்ளே ஒழிச்சிக்கலாம். அப்படியே வந்தாங்கன்னா நீங்கள் பாம்பு தான் நீங்கள் போட்டு அந்த மண்ணி மாதிரி நீங்கள் தப்பிச்சு உள்ளே ஒழிச்சிக்கலாம். தெரியாது. அப்படியே நம்ம இங்கே உள்ளே ஒழிச்சிக்கலாம். ஆனால் இங்கேருந்து பார்க்க சவுண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இது இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இது அதுவும் நம்ம ஒன் சீக்ரெட் பிளேஸ் சொல்கிறேன். இங்கே அது தொட்டி. அடுத்தது வந்து இங்கே ஏதாச்சும் இப்போ இதுவாக நம்ம ஒழிச்சிக்க முடியாது. இங்கே வந்து ஒன்று பாத்திரம் ஒழிச்சிங்கன்னா ஈஸி. அதுவும் நம்ம இந்த இடம் அடுத்து இந்த வெல்டிங் மிஷின். அடுத்து இந்த இடம் சூப்பராக இருக்கும். இந்த இடம்னா ஒன்று ஆனால் யாருமே இல்லை. ஏர்வேல் அப்பப்போ வந்து பேசுங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எப்படி இருக்காங்க எப்படி பண்ண நம்ம முதல்ல நிறைய பேசுகிறதா பார்ப்போம். ஓகே ஃபேமிலி கேமுக்கு அது லாக் பண்ண வச்சுருவாங்க. சாப்பிட்டு 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேருக்கு போகிறாங்க. இது சாப்பிட்டு இருக்குது பார்த்தேன். நம்ம தான் போகிறாங்க. ஆனால் வேணாம் பேசுகிறேன். ஓகே 5 பேருக்கு ஓகே ஏய் போடா பிட்டா. சரி சரி ஏய் கவனிக்க மாட்டியா? ஏய் சரிப்பா ஓகே கேஸ் அவங்க ஷூட் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் எத்தனை பேர் பார்க்கலாம்? மொத்தம் 6 பேர் கைஸ். மொத்தம் 6 பேர். ஓகே கைஸ் அவங்க லைக் கொடுக்கல யாருக்கும். ஓகே கைஸ்
ஓகே கைஸ், இப்போ நம்மனா அண்டரு எல்லாரும் நம்மனா அவங்கள கண்டுபிடிச்சிக்கணும். தேவத்தில் ஒவ்வொன்றும் ஹேங்கர் இருக்கும். அந்த இடத்துல நான் கிங்கு தான். அங்கே தான் நான் சூப்பராக இந்த மாதிரி பெப்சியாக ஊஞ்சிருப்பேன். பதில் அது காட்டுறாங்க சீக்கிரம் பேசு. சவுண்ட் கேக் சொல்ல போடலாம். ஆனால் கண்டுபிடிச்சியாடா அவனை? கேஷ் ஒருத்த கண்டுபிடிச்சிட்டான். சவுண்டு வந்து சவுண்ட் அடியாடும் இங்கே. முடிச்சிட்டோம். ஆனால் ரீச் பண்ணிட்டு எனக்கு லாஸ்ட் டைம் வந்து ரீச் பண்ணலாம். ஏன் 55 செகண்ட்ஸ் அப்போ போய் சாமான் இந்த மாதிரி பண்ணியை மாற்றி அவன் போயிட்டான். இன்னொருத்தன் அவனை முடிச்சிட்டோம். நம்ம நாங்கள் என்ன இருக்கிறோம் இதில் இருக்கோன்னா தெரியல. பார்த்தாச்சு, அவன் போயிட்டான். லாஸ்ட் டைம் அவன் போயிட்டான் கைஸ். அதனால் அவன் ஷேர் கைஸ். ஓகே சீக்கிரம் நம்ம ஒழிஞ்சுருக்கோம். நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருக்கு. பட் இதில் ஒன்று. ஓகே கைஸ், நம்ம இங்கே வந்து ஒழிஞ்சிக்கலாம். கைஸ் அவங்க லெஃப்ட் ஆகிட்டாங்கன்னா ப்ராப்ஸ் என்ன ஆகிட்டாங்க. அவங்க எதுவுமே பண்ணுறது. இப்போ நம்ம மட்டும் அண்டர் ஆகுறோம். ஒன்னொருத்த அண்டர் ஆகுறான். வச்சு அவன் ப்ராப் ஆகுறான். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கைஸ். அப்புறம் சென்சிட்டி பார்ட் 2 போடும்போது சென்சிட்டி எனக்கு 1K சொல்லி போதும். அதே எனக்கு போதும் கைஸ். பக்காயிடுச்சு கைஸ். கைஸ் என்னச்சுன்னு தெரியல, பக்காயிடுச்சு. நம்மளும் பார்க்கலாம். பக்காயின்னு இருக்கேன். நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். ஓகே கைஸ், டைமிங் வந்துச்சு. அவன் லெஃப்ட் ஆகிட்டான். ஆனால் இப்போ நம்ம விளையாட முடியாது. லெஃப்டாக போய் ஆகணும் கைஸ். ஓகே கைஸ், எங்கேயாச்சும் போகணும். ஓகே வந்துடுச்சு. ஓகே கைஸ், நம்ம நிறைய பேர் இருக்கிறது அப்படின்னா கரெக்டாக இருக்கணும். நம்மளுக்கு சொன்ன மாதிரியே இப்போது அவங்க லெஃப்ட் ஆகிட்டாங்க. அதனால் நிறைய பேர் எடுத்தால் போனால் கரெக்டாக இருக்கும் கைஸ்.
ஏழு பேர் இருக்கிறது போனால் கூட கரெக்டு கைஸ். போனாட்டி நம்ம மல்டிப்ளேயர் விளாட்லான்ட்டு அவர் வரல, அதனால தனியாக விளாட்றேன். எது போடுதுன்னு தெரியல கைஸ். ஓகே கைஸ், 6 பேர் இருக்கிறாங்க. சைனீஸ் அது வேறு எதுவும் விளாட முடியாது, அது நம்மளுக்கு தெரியாது. இப்போ வேறு சீட்டாக பார்க்குறாங்க. சிங்கிள்ஸ்லாம் வந்து போகிறோம்னா அதுக்குமே போவாங்க நம்மகிட்ட. இருக்கு கைஸ், அது 6 பேர் இருக்கிறது நிறைய இருக்குது. ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் இருக்காது 5 பேர் போட்டுருக்கு. நம்ம வந்து சைனீஸ் போட்டு கைஸ் அறிவு போலமா மலையாளாஸ் இருக்காது 5 இருக்குது. அப்படியே போய் இருந்துச்சுன்னா இப்போ தான் தூங்க போகிறாங்க போல கைஸ், அதனால் எல்லாம் விட்டு போயிடுவாங்க. ஆட்டோட்டுக்கு பார்த்தேன். சரி சிக்கிருக்காங்க. நம்ம வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல, விளையாட தான் போகிறோம். சீக்கிரம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரம் ப்ளீஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. போய் கேசாம அந்த செட் போனால் அவங்க கொஞ்சம் பார்த்துட்டாங்க. மொத்தம் 6 பேர் இப்போது, மொத்தம் 5 இருந்தது. ஏற்கனவே 6 இருந்தது. இன்னும் சேர்த்து 7 வரும். ஆனால் 7 6 நாள் இருக்குது எப்படின்னு தெரியல. அவளுக்கு ஒருத்தன் லெஃப்ட் பண்ணுறது அதே போய் செத்துக்கிட்டு வரணும். நான் ஒருத்தன் தான் இருக்கலாம். ஓகே ஷா ஷா 2-2ன்னு போட்டுருந்தாங்க. அவன் செத்து லெஃப்ட், அவன் ஒருத்தர் செத்துருந்தான். அவன் ரிலீஸ் பண்ணிட்டான். கரெக்டாக டைம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பெஸ்ட் ஒருத்தர் 2 பேரையும் இந்த மாதிரி பண்ணிட்டான். இதே நான் சொன்னேன்னா அவனை பிடிச்சிருப்பேன். கண்டிப்பாக 2 பேர் அண்டர்ஸு 5 பேர் ப்ராப் 3 பேர் ப்ராப்பாக இருந்தால் கண்டிப்பாக பிடிக்க முடியாது. ஒரு 5 பேர் ஒரு 3 பேர் அண்டரு 3 பேர் ப்ராப்பாக இருந்தால் ஈஸியாக பிடிக்கணும். இது 2 பேர் தான் அண்டரு, அவனுக்கு பிடிக்க மாட்டேன். டாப் 10 சீக்ரெட் பிளேசஸ் சொல்கிறேன். இதை வச்சு தான் மெகா சேனலே உருவாக்குனாங்க. அதனால தான் இந்த கேம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஓகே நீங்கள் பார்க்கலாம், நான் பார்க்குறாங்க கேஸ் பார்த்துட்டாங்க. அவன் முதுகுரம் ஒன்றும் பண்ணிட்டாங்க. ஓட்டான், அவன் பார்க்கல. ஆனால் வந்து அவன் வெட்டி அடிப்பாங்க. கேஸ் இங்கே வரான் கண்டுபிடிச்சாச்சு. 2 பேருமே இங்கே தான் இருக்கிறாங்க. போய் கேஸ் 3 பேருமே வந்துட்டாங்க. இப்போ சத்தியமாக அடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் இன்னும் கரெக்டாக ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கேஸ். எனக்கு ஒரு ரிலீஸ் பண்ணி இருக்குது, நான் ட்ராப்பில் பண்ணலான்னு வச்சுக்கிறேன். ஓகே கேஸ், ரொம்ப ஆர்டர் காட்டிக்கிறாங்க, அதனால் அடிக்கவே முடியல. ஆனால் அடிச்சிட்டாங்க கைஸ். மாடின்னு இன்னொருத்தன் ஷாஸ் கொண்டுட்டாங்க. ஒன்றா ஆட்டை கண்டிப்பான், அவனுக்கு காணும். அதனாலேயே போய் உஞ்சிக்கிட்டு வாங்கிட்டே ரொம்ப அண்டர்ஸ் வேணும். எப்படின்னு தெரியல கைஸ், ஆனால் அவங்க அப்படி என்ன இருக்கிறாங்க எப்படின்னு தெரியல. லாஸ்ட் 2 போட்டுருக்கு. அவங்களுக்கு 4 பேர் கொடுத்தாங்க. நாங்கள் 3 பேர் கொடுக்கல. ஓகே கைஸ், இங்கே தான் இருக்கிறோம். இது ஒரு டாப் சீக்ரெட் பிளேஸ் உங்களுக்கு. இது இந்த இடத்துல மோஸ்ட்லி கொஞ்சம் பேர்லாம் வந்துட்டு பார்ப்பாங்க, நம்ம போய்ட்டு வாங்க. இந்த இடம் எனக்கு தெரியாது. ஜாப்னு ஒருத்தன் வந்துட்டான். அவன் வந்து இப்போ ஜாப் இருந்தால் அவன் மட்டும் பண்ணான். ஓனா கைஸ், இப்போ 2 பேர் நான் ஒன்றா லெஃப்ட் ஆகிட்டான். ஹிந்திக்கு வர மாதிரி போட்டு அவன் 3 பேருமே வந்துட்டு 2 பேரும் ப்ராப்பர். ஒன்றுமே புரியல, டிக் திருப்பங்களாக இருக்குது. இது ஒன்று. நான் இப்போ குதிக்கிற இடம்னா அந்த சீக்கிரம் பிளேஸ்
ஜஸ்ட்டில் வந்துட்டான் கைஸ். ஒருத்தவங்க மாட்டிருப்போம் கைஸ். சவுண்டு அதிகமாக வச்சா வந்துடுவான். நான் தான் சவுண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். நான் ஏன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கேட்குறேன்னா, அப்போனா அவங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு கேட்குறேன். நீங்கள் சீக்கிரமாக கொடுத்தா நான் சீக்கிரமாக நிறைய வீடியோஸ் போடுவேன். நிறைய ஹாரர் கேம்ஸ் அப்படின்னு கமெண்ட் ஹாரர் கேம்ஸ் போடுவேன். கமெண்ட்டை பற்றி நான் பார்த்தேன். கமெண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல, வரமாட்டுது. யாராச்சும் போடுங்க கைஸ், நான் அது பார்க்குறேன். அது சரியாகுதா இல்லையோ பார்க்குறேன். ஏதாச்சும் ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சுடுங்க கமெண்ட்டில். நான் அது பார்க்குறேன். கண்டிப்பாக நான் பார்க்குறேன். பார்த்துட்டு கமெண்ட்டை பற்றி சொல்கிறேன். அப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு யாராச்சும் ஒருத்தர் இல்லை 2 பேர் ஐஎம் என் பேர் உங்கள் பேர் கொடுத்துட்டு போடுங்க. உங்கள் பேர் போடுங்க. ஐஎம் ஏமான் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பேர் போடுங்க. ஐஎம் போட்டு உங்கள் பேர் கொடுத்துருங்க. அப்போ போடுங்க. அது வருதா பார்க்குறேன். வரலன்னா அந்த கமெண்ட்டை பற்றி பார்த்துக்கிறேன். ஓகே கேஸ், நாங்கள் 2 பேரும் கண்டே பிடிக்க முடியல. ஓகே 2 பேருமே இங்கே வந்துட்டாங்க. ஓகே அவங்க பார்த்துட்டாங்க. நம்ம ஓட்டோம். நல்ல இடத்துல போய் ஒழிஞ்சிக்கிட்டோம். நம்ம தப்பிச்சிட்டோம். நாங்கள் இந்த வாட்டி நாங்கள் தப்பிச்சிட்டோம். நான் தப்பிச்சிட்டேன். நாங்கள் அவங்க கண்டுபிடிக்க முடியல. ஓகே கைஸ், அவங்க சுட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல சுட்டோம் கைஸ். வெளியாக்க கைஸ். அவங்க படி வாங்கணும் கைஸ். இந்த டீம் நாங்கள் இவன் ஏதோ ஒரு பேர் போட்டுக்க, பேர் போடல. நான் இவனும் ப்ராப்பு அண்டது. அவங்க 3 பேர் ப்ராப்பு. அவங்க 3 பேரையும் கண்டுபிடிக்கணும் கைஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் பண்ணுங்கள். அப்போலாம் நிறைய ஹார்ட் வீடியோஸ் பண்ணுங்க. பார்த்துட்டேன். 2 பேரும் இங்கே நிற்கிறாங்க. போடா செத்துட்டான். இன்னும் இங்கே தான் அவன் கீழே போயிட்டான். பார்த்தான் அவனுக்கு அடிக்கவே இல்லை. ரொம்ப ஹெவியாக தேடிக்கிறாங்க. பாவம் என்னால் கண்டே பிடிக்க முடியல. நானே தேடிக்கிறேன். என்னாலே கண்டுபிடிக்க முடியல.
டேய் வந்துடுங்கடா, வீடியோ எடுங்கடா. போய் கேஸ் ஃபஸ்ட்டு ஓட்ட காய்ஸ் அவங்க தப்பிச்சு ஓட்ட 2 பேரும் இங்கே தான் யோசிக்கிறாங்க. இப்போ வந்து அடிச்சிடலாம், இருந்தாலும் ஆனால் அடிக்க முடியாது. இந்த நான் இங்கே ஒழிஞ்சிருக்கிறேன், எங்கே ஒழிஞ்சிருக்கேன்னு தெரில. இப்போ அவங்க 3 பேர் அன்ட்டாக இருக்கிறாங்க. அவன் பையனை மாற்றி ஓட்டிட்டான், எங்கே வரான்னு தெரியல. இங்கே வந்தால் நம்ம சொன்னாக்கலாம். போயிட்டு இங்கே காசிப்போ யாரு பாட சொல்ல கரெக்டாக அடிச்சு போட்டாங்க. அவன் பாவம், அவன் இப்போ நான் மட்டும் தான் இருக்கிறேன். அவன் ரீச் பண்ணான், எப்போ அவன் தெரியல. எனக்கு ஒரு ரீச் பண்ணிட்டு, ஆனால் இப்போது அவன் ரீச் பண்ணாங்கன்னா நான் ரீச் பண்ண முடியும். guys நவுரா guys 2 பேருமே சுற்றி வளர்த்துட்டாங்க guys. என்ன பண்ண முடியாது, அவ்வளோதான் guys. நம்ம முடிச்சு விட்டாங்க. பண்ணி பார்த்தேன், ஹண்டர்ஷன் ஆயிடுச்சு guys. 3 பேரையுமே போடவே முடியல. சரி ஓகே guys, எவாளே நம்ம பெற்றுவோம். அவனுக்கு பாஷையே புரியாது, பாவம் என்ன பேசுகிறான்னு தெரியாது. ஓகே கைஸ், இப்போ அவங்க இருக்கிறான்னு சொல்லி அவங்க நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு ஒருத்தர் மாட்டிட்டான்னு நினைக்கிறேன். ஈஸியாக கொண்டுட்டோம். அவன் ஓடுறவன்னா அவனுக்கு தான் போல. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு. கேட்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைபே எனக்கு வர மாட்டேங்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் இருக்குது, யாராச்சும் பண்ணணும்னு பார்க்குறேன். நம்பிக்கையோடு இருக்கிறேன், நம்பிக்கிறேன். அது கம்பெனி விட்டுருங்க கைஸ். பக்கத்துலேயே பார்க்குறீங்க, டக்குன்னு ஒரு லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு போயிடுங்க. ஓகே கைஸ், வந்துட்டோம். ஓகே கைஸ், நாங்கள் இங்கெல்லாம் வந்து நிற்கிறோம். ஓகே கைஸ், ஃபஸ்ட் டைம் ஒருத்தனை போட்டாங்க. இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன். இப்போ நான் மாட்டிப்பேனா இல்லை ஜெயிப்பேனா தெரில கைஸ். ஓகே கைஸ், என் மேலே ஏறி போனாங்க. அந்த சைடாக போய் பார்க்குறாங்க கைஸ். ஓகே கைஸ், டவுட் வந்து தெரில கைஸ். பார்த்துட்டாங்க கைஸ். ஏ போடா டேய். கைஸ் கைஸ், அவங்க பார்த்துட்டாங்க கைஸ். ஓகே பார்த்துட்டாங்க கைஸ், நம்ம தோத்துட்டோம் கைஸ். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோ முடியுது. அந்த சின்ன ஐட்டாங்க தோற்றுட்டோம் கைஸ். ஓகே கைஸ், இதோட முடியுது. இது ஒரே ஒரு மேட்ச் மட்டும் முடிக்குது. ஒரே ஒரு என்கிட்ட தான் மாட்டிக்கலாம் கைஸ். ஆனால் அந்த ஒரு வாட்டி எவ்வளோ அடிக்கலாம், அதோட முடியுது கைஸ். பார்ப்போம்.
கைஸ் ஒரு சொன்னேன். இப்போ சீக்கிரம் பேசிட்டு நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் வந்து பேசுகிற மாதிரி வந்து புரிஞ்சுக்கினீங்கன்னா சண்டே பிடி முடியுது கைஸ். கைஸ் அவங்க எல்லாம் லெஃப்ட் ஆகிட்டாங்க ப்ராப்ஸில். இப்போ அவனும் லெஃப்ட் ஆகிட்டான். அண்டர் ஸ்விம்மிங் கட்டுட்டு கைஸ் இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த மாதிரி நிறைய கேமிங் வேணும்னா என்டர்டைன்மெண்ட் வேணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த கமெண்ட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். அதில் இப்போ வந்துச்சுன்னா கமெண்ட்டு ஒர்க் ஆகுது வரலன்னா ஏதாச்சும் என்ன வேலை பார்க்கணும்னு பார்த்துக்கிறேன் கைஸ். ஹாரர் கேம்ஸ்லாம் வேணும்னா ஹாரர் கேம்ஸ் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். சிம்சிட்டிக்கு நிறைய பேர் ஆர்டர் கொடுத்தீங்க, அதனால தான் நான் இது போட்டேன். நீங்கள் நிறைய ஆர்டர் கொடுத்தீங்க, சிம்சிட்டியும் நிறைய ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் சிம்சிட்டி பார்ட் 2 போடுவேன். அதில் நிறைய நான் கட்ட வேண்டியது இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து காட்ட போகிறதில்ல, ஏன்னா அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து காட்டினா அவங்களுக்கு போர் இருக்கும். அதனால தான் இப்போ எல்லாத்தையும் நான் ஏற்கனவே விளையாடுங்க நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். கண்டிப்பாக ஏதாச்சும் கமெண்ட் சென்சிட்டிவிட்டியில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஹாய் மை நேம் இஸ் பேர் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒய் ப்ளீஸ். இதுதான் இந்த வீடியோ முடியுது. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்னேன், அது பண்ணிக்கோங்க. இப்போல பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனை இல்லை. இது நிறுத்திட்டு நல்லா பண்ணிக்கோங்க. நான் சொன்னல பெப்சி, இப்போ இந்தமாதிரி பெப்சி எடுத்து கொடுங்க. மேலே போயிட்டு அப்படியே இங்கேருந்து அப்படியே ஒரு தாவிடுங்க. தாவிட்டு டைமிங் முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து சப்புன்னு போயிட்டு ஸ்பைடர்மேன் மாதிரி முடிச்சு சப்புன்னு போயிட்டு இங்கே ஒழிச்சுக்கோங்க. கண்டே பிடிக்க முடியாது. அப்படியே இந்த சைடு வந்தாங்கன்னா நீங்கள் இந்த சைடு வந்துடுங்க. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்துட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே டப்புன்னு கீழே வந்துடுங்க. அவங்க அப்படியே தெரியாது. நீங்கள் அப்படியே இங்கே போய் வந்துக்கலாம். நான் போயிட்டு இங்கே போயிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு பேரண்ட்ஸ் போயிடுவாங்க. திருப்பி அதை எடுத்துக்கோங்க.